हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 10. கல்பயித்வா ஆத்மனா யாவத் ஆபாசம் இதம் ஈஸ்வர துவைதம் தாவன்னா வ்ரமேத் ததோஹி அஸ்ய விபர்யய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கல்பயித்வா உறுதி செய்து கொண்டு, ஆத்மனா தன்னுணர்வினால், யாவத் எதுவரை, ஆபாசம் மூல உடலின் மற்றும் புலன்களின் பிரதிபலிப்பை, இதம் இந்த உடலும் புலன்களும், ஈஸ்வர மாயையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு, துவைதம் இருமை, தாவத் அதுவரை, ந இல்லை, பிரமேத் பார்த்து, தத இத்தகைய இருமையால், ஹி உண்மையில், அஷ்ய அவனுடைய, விபர்யய எதிரடையான செயல். டிரான்ஸ்லேஷன். ஒரு ஜீவராசி முழுமையான தன்னுணர்வை பெறாதவரை மூல உடலின் மற்றும் புலன்களின் ஒரு பிரதிபலிப்பை மட்டுமே ஆன தன்னுடைய உடலே தான் என்று தவறான அபிப்பிராயத்திலிருந்து அவன் விடுபடாதவரை இருமை என்ற எண்ணத்திலிருந்து அவனால் விடுபட முடியாது. இவ்வாறாக அவனது புத்தி தடுமாற்றத்தின் காரணத்தால் அவனது வீழ்ச்சிக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒரு ஆண் ஒரு பெண்ணால் கவரப்படுவதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற மற்றுமொரு முக்கியமான எச்சரிக்கையை இந்த ஸ்லோகத்தில் நாம் காண்கிறோம். ஒருவன் தன்னுணர்வு பெற்றவனாக ஜட உடலே தான் என்ற அறியாமையிலிருந்து முற்றிலும் விடுபட்டவனாக இருந்தாலொழிய ஆண் பெண் என்ற இருமை நிச்சயமாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே ஒருவன் தன்னுணர்வு பெற்றவனாகும்போது, தான் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளும்போது இந்த வேறுபாடு மறைந்து விடுகிறது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்சோ பண்டிதாக சமதர்ஷின. அதாவது, அடக்கமுள்ள சாது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள ஒரு பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன் ஆகிய எல்லோரையும் சம நோக்கில் பார்க்கிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தின் பொருளாகும். ஆன்மீக படித்தரத்தில் உள்ள அறிஞனொருவன் ஆண் பெண் என்ற இருமையை மட்டுமல்லாமல் மனிதன் மிருகம் என்ற இருமையையும் விட்டுவிடுகிறான். ஜீவராசியானவன் ஆன்மீக ஆத்மா என்பதையும் அவன் பலவகையான பௌதீக உடல்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் ஒருவன் பூரணமாக உணர வேண்டும். கொள்கையளவில் இதை ஒருவன் புரிந்து கொண்டவனாக இருக்கலாம். ஆனால் அனுபவத்தில் இதை உணரும்போதுதான் நிஜமாகவே அவன் உண்மையை அறிந்த ஒரு பண்டிதன் ஆகிறான். அதுவரை இருமையும் ஆண் பெண் என்ற எண்ணமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நிலையில் பெண்களுடன் பழகுவதில் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தன்னை பூரணமானவன் என்று ஒருவனும் நினைக்கக்கூடாது. ஒருவன் தன் மகள், தாய் அல்லது சகோதரியுடன் கூட சகவாசம் கொள்வதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சாஸ்திர விதியை மறந்துவிடக்கூடாது. ஸ்ரீல மத்வாச்சாரியார் இது தொடர்பாக பின்வரும் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார். பகூத்வேனைவ வஸ்தூனாம் யதார்த்த ஞானம் உச்யத்தே அத்வைத ஞானம் இதி ஏதத் த்வைத ஞானம் தத் அன்யதா. யதா ஞானம் ததா வஸ்து யதா வஸ்துஸ்ததா மதிஹி நைவ ஞானார்த்தயோர்பேதஸ் தத ஏகத்வ வேதனம். பன்மையில் ஒற்றுமையை காண்பதே உண்மையான அறிவாகும். ஆகவே செயற்கையான முறையில் பன்மையை விட்டுவிடுவதானது ஒருமையை குறிப்பதாகாது.
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அச்சிந்திய பேத அபேத தத்துவத்திற்கேற்ப பலதரப்பட்ட நிலைகள் இருக்கின்றன என்றாலும் அவையெல்லாம் சேர்ந்து தனித்து நிற்கும் ஒரு பொருளாகிறது. இத்தகைய அறிவே ஒருமை என்பதன் புராண அறிவாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.